ஓம் நம சிவாய. சுவாமி வணக்கம். நான் ஈஸ்வரி. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். வீட்டில் சிலைகள் வைத்து வழிபடுறாங்க இல்லையா? அப்படி வழிபடலாமா, வழிபடக்கூடாதா? அதனால் ஏதாவது நன்மை தீமைகள் இருக்குதா சொல்லுங்க. சிலைகளை வைத்து வழிபடக்கூடாது அப்படிங்கிறது இருக்கு. கை கட்டவர்கள் அளவுதான் இருக்கணும், அதுகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும், நித்திய நைவேத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முறை இருக்கு. ஆனா அதுக்கு சுவாமிகள் காஞ்சி மகா பெரியவர் அதான் சொல்லியிருக்காரு. சிலையெல்லாம் வீட்டுல அதுக்கு கோயில்னா கோயில்ல போய் தான் வழிபடணும், வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா குளிர் காலத்துல எல்லா சிலைகளையும் வச்சு வழிபடுறாங்க. குழு காலத்துல வச்சு வழிபடுறாங்க. அப்ப நவராத்திரி குழுவுல ஒரு குறிப்பிட்ட நாள் வழிபடுறாங்க. அந்த 7 நாள் வழிபாடு செய்யறாங்க நவராத்திரி பண்டிகையில. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய நாம ஒரு மனம் விரும்புது இந்த சிலையை இருந்தா நல்லா இருக்கும், கொண்டாடலாம், வழிபடலாம் அப்படின்னு. ஒரு கிருஷ்ணர் சிலையை வச்சு வழிபடலாம், அதை செய்யலாம். முருகன் சிலையை வச்சுக்கலாம், நம்ம வச்சுக்கலாம், அவரை பாத்துக்கலாம்னு சொல்றோம். இப்ப சிலையை வாங்கும் போது அது ஒரு ஆர்டிபிஷியல் மொமெண்டா தான் வைக்கிறாங்க. அத கல் விக்கிரகமாக நம்ம வாங்குறது இல்ல. அது கல் விக்கிரகம்னா அதுக்கு பிராண பிரதிஷ்டை பண்ண மாத்திரம் அது தெய்வமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். சிவாச்சாரியர்கள் அதுக்கு மந்திரம் சொல்லி ஜடப்பொருளை உயிர் பொருளாக மாற்றினால் மட்டும்தான். அதுக்குரிய ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. கோயில்ல கும்பாபிஷேகத்துக்கு ஒரு கருங்கல் சிலை எப்படி தயாராகுதுன்னா, ஜலவாசம், தானிய வாசம், சொர்ண வாசம், தைல வாசம் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அத பிரதிஷ்டை பண்ணி, எந்திர பிரதிஷ்டை பண்ணி, நவரத்ன பஞ்சலோகம் எல்லாம் வச்சு அது உருவேற்றி அதுக்குரிய மந்திரத்தை, பீஜ அக்ஷரத்தை சொல்லி 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 உருவேற்றி யாகத்தின் வழியாக அந்த தர்பையில கடத்தி, வெள்ளி கம்பி பட்டு நூல் கை வழியா கடத்தி சுவாமியோட சக்தியை கடத்தும் பொழுது சிலைக்கு உயிர் பெறுகிறது. இறைவனுடைய இயல்பு தன்மையை ஜடப்பொருள் பெற்றுக்கொண்டு அந்த இடத்தில் அது அருள் காட்சியாக தருகிறது. அந்த மாதிரி நாம வீட்டுல இருக்கலாம். ஒரு சாதாரண மண்ணு சிலை, ஏதோ ஒரு டெரகோட்டா சிலை, இந்த மாதிரி எல்லாம் வச்சு வழிபடுறோம். இறைவனுடைய சிவகாசி பிரிண்ட படத்தை தான் நம்ம வச்சு வழிபடுறோம். ஒரு பிரிண்ட் பண்ற படம், ஒரு திருப்பதி விநாயகர். அதே மாதிரி இந்த சிலைகளை வைத்து வழிபடும் போது உருவத்தில் அங்க லட்சணங்கள் கரெக்டா இருக்கணும். அதனாலதான் அவங்க வச்சு வழிபட கூடாதுன்னு சொன்னாங்க. மூக்கு சரியில்லாம, கண்ணு சரியில்லாம, வாய் இல்லாம, 5 விரலுக்கு 4 விரல போட்டு, காது கை திரும்பி இந்த ஏட்டிங் முட்டியாகி லொல்ல கண்ணா ஆகி போச்சுன்னா, ஒருவேளை இறைவன் நம்மளுடைய பக்திக்கு மெச்சி வந்தாலும் கூட அந்த மாதிரி இருக்கும். சோ அதனால ஏதோ ஒரு தவறுகள் வந்துடக்கூடாது. நாளடைவுல எளிமையா வச்சு பாக்கணும் ஆரம்பிச்சு அப்புறம் மந்திரம் சொல்லுவோம், அப்புறம் பூஜை பண்ணுவோம், அப்புறம் நம்ம ஆகும்போது அது நாளடைவுல அது உயிர் தன்மை பெறும் பொழுது குறைபாடுகளுடன் கூடிய ஒரு சிலை வழிபாட்டில் உயர்வடைந்து அது பலனை தரும் பொழுது மாறுபட்டதாக மாறிவிடக் கூடாது என்கின்ற உயரிய நோக்கத்துலதான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. உதாரணத்திற்கு ஒருத்தர் ஒரு காதலன் ஒரு தன் காதலிக்கு லெட்டர் எழுதுறாரு. தங்க கலர் பேப்பர்ல வைரத்தில் தோய்ந்த எழுத்துக்களை எழுதும் போது காதலி மேல உள்ள கொண்ட காரணத்தின் காரணமாக அவரு வெகு தொலைவில் இருந்து போஸ்ட் பண்றாரு. போஸ்ட் பண்ணும் போது என்ன பண்றாரு, போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் பெட்டியில போட்டாரு. அவரு ஒரு நாள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கேக்குறாரு, நான் உனக்கு லெட்டர் எழுதுனேன், நீ அதெல்லாம் பாத்தியா அப்படிங்கிறாரு. லெட்டரே வரல மாமாங்கிறா. ஏன் என்ன வரும்னாரு. கடைசியில போஸ்ட் ஆபீஸ்ல போய் கேட்டா என்ன சொல்றாங்க, அதை வச்சிருக்காங்க. ஏண்டா விலாசமே எழுதாம லெட்டர் போட்டா எப்படா போகும். அது போல நம்ம எல்லாவற்றிலையும் ஒரு நியமன நியதி இருக்கு, ஒரு ஒழுக்கம், ஒரு விதி, ஒரு கட்டுப்பாடு இருக்கு. சில தர்மங்கள் இருக்கு. தர்மம், அந்த தர்மத்தின் படிதான் நம்மளுடைய வாழ்க்கையே ஒண்ணு மலருது. அதனால இறைவனை வணங்கணும், வழிபடணும் அப்படின்னா ஆலயம் தான் செல்லணும். அந்த சிலையை கொண்டாடணும், அழகுபடுத்தணும், அங்கதான் போகணும். அப்ப பாக்குற இடங்களில எல்லாம் நம்ம சிலையை கொண்டு வச்சுக்கிட்டா அது என்ன ஆகும், ஒரு வகையில நியாயப்படுத்தி வாங்கிட்டு வந்துடுறோம். நாளடைவுல என்ன ஆகுது, அந்த சிலையே உருமாறு சக்தி ஏறும் பொழுது அது என்ன செய்யுது, கேட்டி பூட்டியான பலனை தருதுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணலாம், அதான் உண்மை. இப்படிதான் ஒரு அன்பர் ஒரு நாள் ஒரு கிருஷ்ணர் சிலையை வச்சு வழிபட்டுக்கிட்டே இருக்காரு. ஒண்ணுமே அந்த கிருஷ்ணர் அவருக்கு அனுகிரகம் பண்ணவே இல்லை. அவரு இடைவிடாது மாலை மரியாதை, அபிஷேகம், ஆராதனை எல்லாம் பண்ணிட்டார். விளையாட்டு பார்க்கல வாங்கிட்டு சிலையை அப்படியே பண்ணிட்டார். அவர் ஒரு நாள் என்ன பண்ணாரு, கோவப்பட்டு இந்த கிருஷ்ணன் தின்னுபுட்டு எனக்கு ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லி அந்த பரணியில் இருக்க சிலையை எடுத்து தூக்கி கொண்டு போய் கோவத்துல கொண்டு போய் லாப்ல கொண்டு போய் வச்சுட்டாரு.
மறுபடியும் என்ன பண்ணா ஒரு நாள் வந்து என்ன பண்ணாரு, சரி இருக்கிறத வச்சு சாமி கும்பிடணும். சாமி கும்பிடும் போது தீபாராதனை பண்ணி நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணி ஒரு நாள் நல்லா கொலக்கட்டை சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணி ஆவி பறக்க வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்கும் போது இந்த ஆவி ஃபுல்லாவே மேல போறத பார்த்தாரு. பார்த்த உடனே என்ன பண்ணுச்சு, மேல போறத பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாரு, ஏண்டா திருட்டு போய கிருஷ்ணா, நான் கும்பிடுற நீ லாப்ல இருந்து உறிஞ்சிரியாடா ஏண்டா அப்படின்னு சொல்லி அத என்ன பண்றாரு, ஓடி போய் ஒரு துணி எடுத்து போர்வை எடுத்து கிருஷ்ணனை பிடிச்சு மூக்கோட பிடிச்சு கட்டினாராம். அப்ப கட்டும் போது அப்ப என்ன செய்யறான், அது வந்து உடனே ஒரு ஆள்கிட்ட சொன்னாரு. சொன்ன உடனே இந்த மாதிரி உள்ளவங்க பெரியவங்க சொல்லுங்க, ஏண்டா கிருஷ்ணன் வாடைய பிடிச்சாங்கிறத நீ பார்த்தேல, கிருஷ்ணன் அனுக்கிரகம் செய்யாம எப்படி இருப்பான், கிருஷ்ணன் அனுக்கிரகம் இல்லன்னு கிருஷ்ணனுக்கு உயிரோட்டம் இல்லாம எப்படி போயிருக்கும், அவன் ஆவி ஃபுல்லா மேல போகுதுன்னா அவன் எங்க இருந்தாலும் உரியத்தானடா செய்வான் அப்படின்னு. அப்போ ஓ வீட்டுல நீ படைக்கிற அமுதுகளை எல்லாம் ஏத்துக்கிறான்னா உன்னை ஏத்துக்க மாட்டானாடா அப்படின்னு. அப்படின்னு ஒண்ணு இப்படிதான் நம்மளுடைய பக்தி இருக்கு. நம்முடைய பக்தி எல்லாம் எல்லாமே மொத்த பக்தி அப்படிதான் இருக்கு. அதனால வீடுகள்ல சிலைகளை வைக்கலாம், தப்பு இல்ல. அவைகளை நம்ம முன்னோர்கள் வழிகாட்டி இருக்காங்க. நல்ல சிலைகளை நல்லவர்களிடத்துல வாங்கணும். கடை வீதியில இப்போ அப்படி வாங்க கூடாது. அதுக்குன்னு எந்த இடங்கள் இருக்கு, சின்ன விநாயகரா பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி ஒரு நல்ல லட்சணமான இருக்கக்கூடிய கண்ணு காது மூக்கு எல்லா அவயங்களும் சரியா இருக்கான்னு பாக்கணும். ஆமா, அதெல்லாம் பார்த்துதான் அந்த சிலைகளை செஞ்சு அதை கொண்டு வந்து வச்சு எப்படி வழங்கணும் எப்படி செய்யணுங்கிறத குருமுகமாக அவர்கள் தொட்டு காட்டி வழிகாட்டியதை நாம் கடைபிடித்தால் வாழ்க்கையில வெற்றி பெறலாம்.